வணக்கம். இன்றைக்கி எம்இவியில் குடமிளகா ஸ்டஃப்டு பஜ்ஜி செஞ்சுருக்கேங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டஃப்டு கேப்சிகம் போண்டா செய்ய போகிறேன். 2 வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கினேன். ஒரு கேரட் நல்லா சீவி தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுக்கினேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கினேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம போட்டுப்போம். இந்த கேரட் போட்டுப்போம். பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி போட்டுப்போம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுப்போம். 1/4 ஸ்பூன் பெப்பர் நல்லா பொடி பண்ணி வச்சதை போட்டுப்போம். லெமன் ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சுக்கோங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரட்டு கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ண போகிறோம். பஜ்ஜி மாவு. இது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது வந்து 150 கிராம்ங்க. 1 கப்பு கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி போட்டுனா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் ஆப்பசோடா மாவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடலை மாவு போட்டாவே நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் போடணுங்க. அப்போ தான் வாயுவாக இருக்கும். அதனால் நம்ம போட்டுக்கணும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம் நம்ம. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கலந்துக்க போகிறேன். இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அப்புறம் தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு பண்ணிக்கோங்க. நல்லா அந்த கட்டிலாம் இல்லாதப்போ கலந்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு 2 குடமிளகா எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிறது அந்த வெள்ளையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த உள்ளே இருக்கு பாருங்கள், இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. இதையும் எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் குடமிளகா நம்ம இது மாதிரி அரிஞ்சிக்கிட்டோங்க இல்லைங்க. இது வந்து கடல மாவில் நல்லா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. ஒன்று போட்டுருங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போகிற மாதிரியே நம்ம போட்டுருவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வரும் சூப்பராக. ஒன்று போட்டுக்கோங்க டக்கு டக்குன்னு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி விட்டுப்போம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருவோம். ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். குடமிளகா ஸ்டஃப்டு பஜ்ஜி செய்ய போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்கள் இது மாதிரி வச்சு மழை காலத்தில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு டேஸ்ட் நம்ம எப்போ மாதிரி பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி சாப்பிட்றது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகா பஜ்ஜி ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.